துரியோதனனோட சூழ்ச்சிப்படி வாரணாவத நகரத்துக்கு போன பாண்டவர்களோட நிலைமை என்னங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாரணாவத நகரத்துக்கு போய் சேர்ந்த பாண்டவர்களும் குந்தியும் புரோசனனை அவங்க கூட அழைச்சிக்கிட்டு அந்த நகரத்து சிவாலயத்துக்கு போனாங்க. சிவபெருமான மனசார வழிபட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குனே சூழ்ச்சியாக புரோசனனால் கட்டப்பட்ட அரக்கு மாளிகையில் பாண்டவர்கள் தங்குனாங்க. அரக்கு மாளிகையில் தங்கி இருந்தபடியே பாண்டவர்கள் அரசாட்சியும் புரிந்து வந்தாங்க. புரோசனன் என்ன பண்ணுனான்னா, அவனோட சூழ்ச்சியை பாண்டவர்கள் அறியாதபடி அவங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரியே தந்திரம் செஞ்சு வந்தான். ஆனால் புரோசனன் தங்களுக்குன்னே பிரத்யேகமாக கட்டியிருக்கிற அந்த மாளிகையுடைய அமைப்பை பார்க்குறப்ப பாண்டவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பாண்டவர்களுக்கு புரோசனன் மேலே பெருத்த சந்தேகமே வந்துச்சு. அவங்க அந்த மாளிகையை நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தாங்க. அப்போது தான் அது அரக்குனால் கட்டப்பட்டிருக்குதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. புரோசனன் வஞ்சனையாக இந்த மாளிகையை அரக்குனால் நமக்காகவே கட்டி வச்சிருக்கா, இவன் நம்மக்கிட்ட நல்லவ மாதிரி பொய்யா நடிக்கிறாங்கிறதையும் பாண்டவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியும் ஒரு வழியாக இது எரிய போகிற மாளிகை தான்னு தெரிஞ்சதும் அதில் தங்குறது புத்திசாலித்தனமே கிடையாதுன்னு பீமன் சொன்னான். ஆனால் தருமன் அதை ஏற்றுக்கலை. அவன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கள், மாளிகை எரிக்கப்பட்டு விடுமேங்கிற பயத்தில் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போனால் துரியோதனன் தன்னோட ஆட்களை ஏவி நம்மளை வேறொரு வகையில் கொலை செய்ய கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாள். ஏன்னா ஆட்சி நம்மக்கிட்ட கிடையாது, அவங்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்மளுக்கு உதவுறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க. அவனுக்கு 1000 பேர் உதவுவாங்க. நம்மக்கிட்ட செல்வம் இல்லை, அவன்கிட்ட செல்வம் இருக்குது. அதனால் நம்மளுக்கு எதிராக நிறைய வேலைகளை அவனால் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் துரியோதனனையும் அவனுடைய கையாளான புரோசனனையும் திசை திருப்பி சிந்திக்க வச்சாதான் நம்மளுக்கு நல்லது நடக்கும். என்கிட்ட விதுரர் மறைமுகமாக சொன்ன வழியை பின்பற்றி ஒரு சுரங்கப்பாதையை வெட்டி அது வழியாக நம்ம தப்பிச்சு போவோம். உரிய காலம் வர வரைக்கும் தலைமறைவாகவே வாழ்வோம். நம்ம தப்பிச்சு போனது புரோசனனுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ தெரியாத மாதிரி நம்ம இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொன்னான். அந்த சமயத்தில் விதுரரோட நண்பனான கனகன்கிறவன் பாண்டவர்களை ரகசியமாக சந்திச்சா. தான் சுரங்கம் தோண்டுவதில் வல்லவனும் பாண்டவர்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே வந்திருப்பதாகவும் சொன்னான். கனகனும் ரகசியமாக மாளிகையிலேயே தங்கியிருந்து அரக்கு மாளிகையிலிருந்து வாரணாவதத்து மதிலை தாண்டி வெளியே போகிறதுக்கான சுரங்கத்தை வெட்டினான். பாண்டவர்கள் பகல் நேரத்துலலாம் காடுகளில் வேட்டையாடினாங்க. ராத்திரி நேரத்தில் தூங்காமல் ரொம்ப விழிப்பாக அரக்கு மாளிகையில் தங்கி இருந்தாங்க. புரோசனன் எங்காவது வெளியே போனான்னா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு அவனை எங்கேயும் வெளியே போக விடாமல் அவங்க கூடவே தங்கி இருக்கிற மாதிரி பாண்டவர்கள் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் புரோசனனும் சளைச்சவன் இல்லை. எந்த சந்தேகமும் வராதபடி மாளிகைக்கு தீ வைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அவன் காத்துட்டு இருந்தான். இப்படியே 1 வருட காலம் கழிஞ்சு போச்சு. தன்னோட சதித்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நாளை குறித்தான் புரோசனன். தருமன் அதை புரிஞ்சுக்கிட்டான். அப்போ தருமன் அவனோட தம்பிகளை பார்த்து என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்கப்பா, இந்த மாளிகைக்கு நம்மளே தீய மூட்டிடுவோம். நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்காக புரோசனன் ஒரு பெண்ணை இங்கே வச்சிருக்கா. ஆனால் அவளே நம்மளுக்கு எதிராக வேவு பார்க்கிறவதா. அவளும் அவளோட 5 பிள்ளைகளும் தூங்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாளிகைக்கு நம்ம தீய மூட்டுவோம். கருகி போன அவங்களோட உடல்களை பார்த்துட்டு நம்மோட தாயாரான குந்தியும் நம்ம 5 பேரும் தீயில செத்து போனோங்கிற செய்தி இந்த நகரம் முழுவதும் பரவும். புரோசனனும் அந்த தீயில செத்து போவான். அதனால் நம்ம மேலே எந்த சந்தேகமுமே வராது. நம்ம தப்பிச்சு போய் கொஞ்ச காலம் தலைமறைவாக இருக்கிறதுக்கு இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா பீமன் தன்னுடைய தாயையும் சகோதரர்களையும் எழுப்பி சுரங்கப்பாதை வழியாக அவங்கள தப்பிக்க வச்சா. அதுக்கப்புறமா மாளிகைக்கு தீய வச்சுட்டு அவனும் சுரங்கப்பாதை வழியாக வெளியேறினான். மூங்கில் காட்ட நெருப்பு அழிக்கிறது மாதிரி பீமன் வச்ச தீ அரக்கு மாளிகையையே அழிச்சுது. மாளிகை தீ பற்றி எரியறத வாரணாவதத்து மக்கள் பார்த்தாங்க. மாளிகைக்குள்ள பாண்டவர்களும் குந்தி தேவியும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்படி மாளிகை தீப்பற்றி எரியுதே, அவங்க எல்லாரும் எந்திரிச்சு தப்பிச்சிட்டாங்களா இல்லை தீக்கிரையாகி போனாங்களா அப்படின்னு புரியாமல் கலங்குனாங்க.
மாளிகைக்குள்ளே தூங்கிட்டு இருந்த புரோசனனும் அந்த வேலைக்காரியும் அவளோட 5 மகன்களும் தீக்கிரையாகி போனாங்க. இதுவும் துரியோதனனோட சூழ்ச்சியாத்தான் இருக்குன்னு அவனையும் கௌரவர்களையும் வாரணாவதத்து மக்கள் திட்டுனாங்க. மாளிகை முழுவதுமாக எரிந்து சாம்பல் மேடா மாறுச்சு. பாண்டவர்கள் தங்கியிருந்த மாளிகை தீப்பிடித்து எரிந்து போனது. மாளிகையில் இருந்த எவருமே உயிர் தப்பவில்லைன்ட்டு அஸ்தினாபுரத்துக்கு வாரணாவதத்து நகர மக்கள் தகவல் அனுப்புனாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்ட திருதராஷ்டிரனுடைய மனசு மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்ததா இருந்துச்சு. தம்பியோட மகன்கள் இப்படி செத்து போயிட்டாங்களேங்கிற துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் துரியோதனனுக்கு கிடைக்க போகிற அரசாட்சியை நினச்சி அவன் சந்தோஷப்பட்டான். பொறாம பிடிச்ச துரியோதனாதிகளும் சகுனியும் இந்த செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அஸ்தினாபுரத்தில் இருக்கிற எல்லோரும் கங்கை கரைக்கு போய் செத்தவங்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு அழுது புலம்புனாங்க. பாண்டவர்கள் தப்பிச்சிருப்பாங்கன்ட்டு விதுரர் நம்பினதுனால துக்கத்தை வெளிக்காட்டாம பிறப்பும் இறப்பும் விதிப்படியே நடக்கும்னு அவர் வேதாந்தி போல இருந்தார். பாண்டவர்கள் இப்படி மாண்டு போனாங்களே அப்படின்னு நினச்சிட்டு பீஷ்மர் ரொம்பவுமே மனசு வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில் விதுரர் பீஷ்மரை சந்தித்து தான் ரகசியமாக பாண்டவர்கள் தப்பி போகிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சதையும் அவங்க இந்த நேரத்தில் தப்பி போயிருப்பாங்கங்கிற விவரத்தையும் சொன்னார். பீஷ்மர் தன்கிட்ட விதுரர் சொன்ன தகவல்களை கேட்டு உள்ளுக்குள்ளே ரொம்பவுமே சந்தோஷப்பட்டார். ஆனாலும் அவர் அதை வெளிக்காட்டிக்கலை. இதுக்கிடையில் பாண்டவர்களும் குந்தி தேவியும் சுரங்கப்பாதை வழியாக வெளியேறி நகரத்தை விட்டுட்டு வெகு தூரம் வந்துட்டாங்க. ராத்திரி முழுக்க கண் விழித்து தூங்காமல் இருந்ததாலும் கவலை பயம் காரணமாகவும் தன்னுடைய சகோதரர்களும் தாயார் குந்தி தேவியும் ரொம்பவுமே களைப்பாக இருக்கிறத பீமன் பார்த்தா. உடனே தன்னுடைய தாய் குந்தி தேவியை தன்னோட தோள் மேலும் நகுல சகாதேவர்களை இடுப்பில் தூக்கிட்டும் தருமரையும் அர்ஜுனனையும் தன்னோட 2 கைகளால் பற்றி கொண்டும் மதம் கொண்ட யானையை போல காட்டு செடிகளையும் புதர்களையும் விலக்கியவாறே விரைந்து போனா பீமன். அப்படி போன அவங்க கொஞ்ச நேரத்திலேயே கங்கை நதிக்கரையை அடைஞ்சாங்க. அங்கே அவங்களுக்காக விதுரர் அனுப்பி வச்சிருந்த ஓடம் தயாராக காத்துட்டு இருந்துச்சு. அந்த ஓடத்தில் ஏறி பாண்டவர்களும் குந்தி தேவியும் கங்கையை கடந்து காட்டுக்குள்ளே போனாங்க. எப்படியோ ஒரு வழியாக அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிச்சு பாண்டவர்கள் காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அவங்களோட வனவாசம் எப்படி இருந்துச்சுங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம்.